ஹாய் எல்லாருக்கும் டேஸ்டியான சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் வடகறி வீட்லயே செய்யலாமா? வாங்க. கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை மிக்சியில போட்டுட்டு அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சதை வந்து இட்லி குண்டான வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு வந்து 3 வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 3 தக்காளி, பச்சை மிளகாய் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லை 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து பூண்டு, இஞ்சி, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் சோம்பு கொஞ்சோண்டு, சீரகம் கொஞ்சோண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆனியன், அதையும் போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு அதுல வந்து தக்காளியை போட்டு நல்லா வதங்க விடணும். ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க அந்த பட்டை, கிராம்பு, இஞ்சிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு தேவையான அளவு காரம், அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை எடுத்து அதில் வந்து உதிரி உதிரியா பிரிச்சு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா கொதிச்சு நல்லா டேஸ்டா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி மேலாப்பில் தூவிட்டு இறக்கணும்னா டேஸ்டியான வடக்கறி ரெடி ஆயிடும். இந்த வடகறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு சாட்டர்டே அதுவுமா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வெஜிடேரியன்ஸ்க்கான சூப்பரான ஒரு வடகறி டிஷ் தான் இது. வீட்லயே செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்களுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.